ஓர் அடியான் உண்மையாக முறையான அடிப்படையில் தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் தௌபா செய்தால், அவனது பாவம் ஷிர்க்காக இருப்பினும் அல்லாஹ் அவரது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். பாவம் செய்ததற்காக கவலைப்படுதல், குறித்த பாவத்தை விடுதல், இனி அந்த பாவத்தை செய்வதில்லை என்ற உறுதியுடன் உண்மையாக முறையான அடிப்படையில் தௌபா செய்து நல்லமல்களை செய்தால் அவருக்கு மகத்தான கூலி உண்டு. அல்லாஹ் தீமைகளை அழித்து அதற்கு பகரமாக நன்மைகளை வழங்குவான். அல்லாஹ் சொல்கிறான், யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்களும் செய்து பின்பு நேர்வழி பெற்றார்களோ அவர்களை நிச்சயமாக நான் மன்னிப்பேன். மேலும் அன்றியும் அவர்கள் அல்லாஹுவுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள். இன்னும் அல்லாஹுவினால் தடை செய்யப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள். விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும்.